ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்க்கலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் அன் எக்ஸ்டான்ஷன் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட ஒரு எக்ஸ்டான்ஷன் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. தனியார் வணிகத்தோட விரிவாக்கம் தான் கூட்டாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சிங்கிளாக செஞ்சால் அதை என்ன சொல்கிறோம்? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். லாஸ்ட் லெசனில் நம்ம படித்தோம். அதே வந்து நிறைய பேர் ஒருத்தர் அல்லது இன்னொருத்தர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து செஞ்சால் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறோம். ஓகேவா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட எக்ஸ்டான்ஷன் தான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹேஸ் ஆல்ரெடி பீன் எக்ஸ்பிளைன்டு தட் எ சோல் ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் சஃபர்ஸ் ஃப்ரம் செவரல் ட்ராபேக்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. சச் ஆஸ் லிமிடெட் கேபிட்டல். அங்கே லிமிடெட் கேபிட்டல் தான் இருக்கும். லிமிடெட் மேனேஜரல் எபிலிட்டி, அதாவது மேலாண்மை திறனும் கம்மி தான். ஏன்னா சிங்கிள் பர்சன் தான் வந்து மேனேஜ் பண்ணுறான். அதனால் அதனோட எபிலிட்டியும் கம்மி தான். கான்ஸ்ட்ரக்ட் ரிஸ்க், அதாவது கவனம் செலுத்த ரிஸ்க்கு இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதில் கவனம் செலுத்தணும். அதுவும் கஷ்டம்தான். ஏன்னா சிங்கிள் பர்சனாக இருக்கான் இல்லையா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில். அதனால் அன்லெஸ் சேஞ்சஸ் ஃபார் எக்ஸ்பான்ஷன் அண்ட் க்ரோத் எக்ஸெட்ரா. அதனால் என்ன ஆகும்னா விரிவாக்கமும் ஆகிறது கம்மி தான், க்ரோத் ஆகிறதும் கொஞ்சம் கம்மி தான், சான்ஸ் வந்து கம்மி தான் அப்படிங்கிறாங்க. வித் த ரிசல்ட் த சோல் ட்ரேடர் இஸ் compelled to seek the cooperation of others so that he can meet the changing situation எஃபெக்டிவ்லி. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் அவன் சிங்கிளாக இருக்கிறனால என்ன ஆகும்னா அவனோட ரிஸ்க் அதிகம், ட்ராபேக்ஸ் அதிகம், அதனால் மேனேஜரியல் எபிலிட்டி கம்மி, அதனால் அவனுக்கு வந்து என்ன ஆகும்? க்ரோத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கம்மி தான். அதனால் ஒரு பர்சன் என்ன ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு சோல் ட்ரேடர் வந்து அவனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்காகவும் அவனோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்காகவும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பை செலக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஹீ டேக்ஸ் எ பார்ட்னர். அந்த தொழிலை வளர்த்திக்கிறதுக்காக ஒரு பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறாங்க. தட்ஸ் இஸ் எ ரீப்ரசன்ட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் த எவாலுவேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அந்த பிஸ்னஸோட அடுத்த லெவல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? the person who enter into partnership are individually called partners. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நபர் வந்து ஒரு கூட்டாண்மையில் சேர்ந்தா அவனை வந்து என்ன கால் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோமா. ஓகேவா? கலெக்டிவ்லி நோன் ஆஸ் ஃபர்ம் அக்கார்டிங் டு செக்ஷன் 4 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. Partnership in this relations between a person who have agreed to share the profit of business carried on by all or any of them acting all the. அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை வந்து பல நபர்கள் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடியது. எப்போ வந்து ஒரு நபர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒருத்தன் இன்னொருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டு நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அமௌண்ட் போட்டு அப்படின்னு கேட்டானா, ஓகே அவனும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 4 செக்ஷன் ஆக்ட் 1932 சட்டப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப்புங்கிறது எல்லோரும் சேர்ந்தோ அல்லது எல்லோருக்காக ஒருத்தன் வந்து என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். அவனே எல்லாமே மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியும் நடத்துவார். ஆனால் சம்படிஸ் என்ன போட்டிருப்பாங்கன்னா அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து சைலண்ட் பார்ட்னராக இருப்பாங்க. அதர்வைஸ் அவங்க வரமாட்டாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் அவங்க வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. இவர் மட்டுமே நடத்தலாம். அதர்வைஸ் எல்லாருமே சேர்ந்து இன்டர்ஃபியர் ஆகியும் நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. 1932 பார்ட்னர்ஷிப் ரிலேஷன் பிட்வீன் பர்சன் ஹூ ஹாவ் அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் எ பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். அதாவது அதான் சொல்கிறாங்க, ஆல் ஆர் எல்லாருமே கூட ஜாயின் பண்ணி வேலை செய்வாங்க. அதர்வைஸ் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல் எல்லாத்துக்கும் பதிலாக ஒரு ஆள் மட்டுமே என்ன பண்ணுவான், பார்ட்னர்ஷிப்பை நடத்திட்டு இருப்பான். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நடக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்னர்ஷிப்க்கு டெஃபினேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாரு தனியாகவே. டெஃபினேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் Hane, the relations which exist between a person competent to make a contract who agree to carry on a lawful business in common with a view to private gain. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹானேங்கிறவர் தனிப்பட்ட லாபங்களுக்காகவும் ஒரு வியாபாரத்தை நடத்த ஒப்புக்கொண்ட நபர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட அவங்களுக்கான லாபங்களுக்காக
2 பேர், அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது. அவங்க தனிப்பட்ட அவங்கவுங்களுக்கான லாபம் வரும். ஆனால் பார்ட்னர்ஷிப்லே என்ன பண்ணிக்குவாங்க, இன்டர்ஃபியர் ஆகி பார்ட்னர்ஷிப் போட்டுக்குவாங்களாம். அதை தான் என்ன சொல்கிறாரு ஹேனே, த ரிலேஷன்ஷிப் வந்து 2 பேரும் பிட்வீன் 2 பேத்துக்குள்ளே நடக்கும். எதுனா அவங்கவுங்களுக்கான லாபத்துக்காக 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது தான் என்ன அப்படின்னா கூட்டாண்மை, அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்லியிருக்காருன்னா ப்ரொஃபஸர் ஹேனே அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஸ்ப்ரிங்கிள்ங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஹேஸ் 2 or more members each of whom is responsible for obligatory requirements of the partnership. Each of partners may be the others and the assets of the partners may be taken for debt for partnership. That means கூட்டாண்மையில் 2 நபரும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் என்ன பண்ணலாம், பொறுப்புகளுக்கு கடமைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு கூட்டாளியும் பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டாளிங்களுக்கோட ஒரு மற்ற கூட்டாளிங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்லன்னு இருந்தால் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன, அவனோட ஒப்பீனியன் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், உன்னோட ஒப்பீனியன் அவன் அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ளிகேஷன் என்னன்னு நீ கேட்கணும், இவனோட ஆப்ளிகேஷன் என்னன்னு நீ கேட்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அசட்ஸ், அதாவது என்ன கடன் ப்ராப்ளம் ஏதாவது வந்ததுன்னா அசட்ஸை வந்து எல்லா பார்ட்னர்ஸும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஓகேவா. திஸ் இஸ் எ டெஃபினேஷன். ஓகேடா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆர் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, முக்கியமானது கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கன்க்ராச்சுவல் ரிலேஷன்ஷிப், தட் மீன்ஸ் உடன்பாட்டு உறவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டு ஏற்படுத்தக்கூடிய உறவு அப்படிங்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் விச் மே பி ஓரல் ஆர் ரிட்டன். ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். கான்சிக்வெண்ட்லி பர்சன் நாட் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மைனர் கெனாட் ஃபார்ம் இட். அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாடா, கூட்டாண்மைங்கிறது ஒரு உடன்படிக்கையினால் ஏற்படுது, ஒரு ஒப்பந்தம்னால ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நடக்குது. தகுதி உடையவங்க மட்டும்தான் இதில் வந்து கலந்துக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மைனர் வந்து என்ன ஆக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே. ஓகேவா. இது வந்து பார்ட்னர்ஷிப் நம்ம படிக்கிறது இப்போ பார்க்குறது பார்ட்னர்ஷிப், நாட் அ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகேவா. பார்ட்னர்ஷிப்குள்ளே இளவர்கள், அதாவது மைனஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் எ கான்க்ரூச்சுவல் ரிலேஷன்ஷிப். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூரலிட்டி ஆஃப் பர்சன்ஸ், தட் மீன்ஸ் பல நபர்கள் அப்படிங்கிறாங்க. சரியா. plurality or persons. Since a partnership is the outcome of an agreement, the minimum member of a person required form of partnership is the business must be carried on which a view to earn profit and share it among all the partners, and agreement to undertake philanthropic activities does not yet constitute partnership because profit motive is a completely absent. That means nothing but என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன் பார்ட்னர்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். The main characteristics of partnership are given below. First point, congruential relationship. That means கூட்டாண்மையோட உடன்பாட்டு உறவு அப்படிங்கிறாங்க. அதாவது பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் விச் மே பி ஓரல் ஆர் ரிட்டன். ஓரலாகவும் ரிட்டனாகவும் நடக்கும் இந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க, அதாவது அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. கான்சிக்வெண்ட்லி பர்சன் நாட் காம்பிடென்ட் டு கான்ட்ராக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் மைனர். அதாவது மைனர்ஸ் வந்து இதில் வந்து என்ன ஆக முடியாதுன்னா இதில் இந்த அக்ரிமெண்ட்டில் வர முடியாது. மைனர் மீன்ஸ் 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப்பில் இடம் பிடிக்க முடியாது, உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா. தகுதியுடையவர்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கான்ட்ராக்டில் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும், உடன்பாட்டு உறவு வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. பார்ட்னர்ஷிப்பில் செகண்ட் ஒன் plurality of persons. That means பல நபர்கள் அப்படிங்கிறாங்க. Since partnership is the outcome of an agreement, the minimum number of person required to form of a partnership. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பல நபர்கள்
டூ மேக்ஸிமம் இஸ் எ ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 2 நபர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. 10 இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் பிஸ்னஸ், அதாவது வங்கி தொழிலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நபர்கள் மட்டும் அப்படிங்கிறாங்க. மற்றபடி அதர்வைஸ் வேறு ஏதாவது தொழில் மற்ற தொழில்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 நபர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் டு பி 20 இன் ஆல் அதர் கேசஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. பல நபர்கள் சேர்ந்து உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை மூலம் ஏற்படக்கூடியது தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. அதில் குறைந்தபட்சம் 2 நபர்கள் இருக்கணும். அதே பேங்க் பிஸ்னஸாக இருந்ததுன்னா 10 பேர் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதர்வைஸ் மற்ற பிஸ்னஸாக இருந்தால் 20க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தேர்ட் ஒன், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், வணிகத்தன்மை. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் must be to carry on lawful business or profession. If there is no business, there can be no partnership. In other words, partnership is not club or a செட்டபிள் அசோசியேஷன். அதாவது சட்டப்பூர்வமாக நடத்தக்கூடிய வணிகம் அல்லது தொழிலை வந்து உடன்படிக்கை மூலம் நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு அமைப்பு மட்டும் இல்லை, அதை என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா, இன் அதர் வேர்ட்ஸ் சொல்லணும்னா பார்ட்னர்ஷிப் இஸ் நாட் ஏ கிளப், ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது, அரிய கேரக்டபிள் அசோசியேஷன், ஒரு தொண்டு நிறுவனம்னு கூட அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதோட வணிகத்தன்மை இப்படி தான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மஸ்ட் பி அ கேரி அ லாஃபுல், சட்டப்படி நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இஃப் தேர் இஸ் நோ பிஸ்னஸ் தேர் கேன் பி நோ பார்ட்னர்ஷிப். அதாவது என்ன சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் நடக்காது. பார்ட்னர்ஷிப்க்கு மெயினாகவே பார்ட்னர்ஸ் வேணும். அப்போது இது அதர் வேர்டு, அதாவது வேறு வார்த்தையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளப் மட்டும் இல்லை, ஒரு அமைப்பு மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு தொண்டு நிறுவனமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. திஸ் இஸ் ஏ தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஷேரிங் ப்ராஃபிட், லாப பகிர்வு. த பிஸ்னஸ் மஸ்ட் பி கேரிட் ஆன் வித் எ வியூ டு ஏர்ன் ப்ராஃபிட் அண்ட் ஷேர் இட் அமோங் ஆல் த பார்ட்னர்ஸ். அதாவது என்ன பண்ணுறாங்க, இதோட குறிக்கோளே என்ன பார்த்தீங்கன்னா லாபம் ஈட்டுறது தான். அனைத்து கூட்டாளிகளும் என்னது ஷேர் பண்ணி வச்சுக்குவாங்க, பார்ட்னர்ஸ் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்குவாங்களாம். அண்ட் அக்ரிமெண்ட் டு அண்டர்டேக் எ ஃபிலான்த்ரோபிக், மனித நேயம் அப்படின்னு அர்த்தம். ஃபிலான்த்ரோபிக்னா மனித நேயம். ஆக்டிவிட்டீஸ் டஸ் நாட் எ constitute partnership because profit motive is completely absent. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இது மனித நேயம் உள்ள ஒரு நடவடிக்கை, ஒரு உடன்படிக்கை, அந்த மாதிரி மனித நேயத்தோடு மட்டும் இல்லாமல் மனிதநேயமே முதல் ஒரு காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதநேயத்துக்காக தொடரப்பட்டது கிடையாது, லாபம் தான் அவங்களோட முக்கிய நோக்கம். லாபம், ஏன்னா பார்ட்னர்ஷிப் எதுக்காக வச்சுக்கிறாங்க, ப்ராஃபிட், அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் வருங்கிற ஒரு மோட்டிவில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அவங்களோட மனிதநேயங்கிறது முக்கிய நோக்கம் கிடையாது, ப்ராஃபிட் தான் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அதுதான். ஓகேவா. மனிதநேயம் மட்டும் கிடையாமல் அவங்களோட முக்கிய நோக்கமே பார்த்திங்கன்னா லாபம் மட்டும்தான். அதனால தான் ஷேரிங் ப்ராஃபிட், அதாவது லாபத்தை பகிர்வு கொள்றதுக்காக மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஏஜென்சி. மியூச்சுவல் ஏஜென்சி மீன்ஸ் பரஸ்பர முகமை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஏஜென்சி இஸ் த எசன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் சின்ஸ் த பிஸ்னஸ் இஸ் டு பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஈச் பார்ட்னர் ஆக்ட் ஸ்டிமுலேட்ஸ்லி as a principal and an agent to the outsiders. He is the principal, so while to the other partners he is an agent. That means in fact அதாவது மியூச்சுவல்னா என்ன அர்த்தம்னா பரஸ்பரமாக, அதாவது ஒருத்தர் வந்து ஆக்டிவிட்டி, அதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவார், மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா சைலண்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஆனால் பணம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சின்ஸ் த பிஸ்னஸ் இஸ் டு பி கேரிட் ஆன் பை ஆல் ஆர் எனி ஆஃப் தம், ஆர் எல்லாருமே ஓட செயல்படலாம், இல்லைனா எனி ஆஃப் தம், எனி சம்படிஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸில் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க. ஈச் பார்ட்னர் ஆக்ட் ஸ்டிமுலன்ஸ்லி, அதாவது எல்லாருமே எல்லாத்து மேலேயும் பொறுப்பு இருக்கும், ஆனால் ஒருத்தர் மட்டுமே கூட வேலை செய்யலாம், இல்லை எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரியா. இதுதான் மியூச்சுவல் ஏஜென்சிங்கிறாங்க. பிரின்சிபல்ஸ் அண்ட் ஏஜென்ட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சாருன்னா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதாவது என்ன சொல்கிறது, ஆக்டிவிட்டி இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவார்னா முக்கியமாக வந்து வேலை செய்வார், மற்றவங்களுக்காகவும் இவர் வேலை செய்வார். சரியா. இல்லைன்னா எல்லா பார்ட்னரும் சேர்ந்தும் வேலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. டு த அவுட் சைடர்ஸ் ஹீ இஸ் த பிரின்சிபல், அதாவது அவுட் சைடர் வெளியாட்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா தான் தான் ஒரு முகவராக, ஒரு ஏஜென்ட்டாகவும் அவரோட பிரின்சிபலில் ஏற்று நடக்கக்கூடியவராகவும் செயல்படுவார். ஓகேவா.
அதனால் he is principal while other partners he is an agent. இவர் ஒரு முகவராகவும் செயல்படுவார், முதல்வராகவும் செயல்படுவார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, புரியுதா? நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சம்படி சைலண்ட் பார்ட்னராக இருப்பாங்க. பணம் மட்டும் போட்டுட்டு அவங்க அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு வரவே மாட்டாங்க. ஆனால் ப்ராஃபிட் கொடுத்தே ஆகணும் எல்லாத்துக்குமே. ஆனால் ஒரு சில பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கூட வேலை செய்வாங்க. ஓகேவா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பிரித்து கூட செய்வாங்க. இந்த மாதிரியும் இருப்பாங்களாம். ஓகேவா, எல்லாத்துக்கும் பதிலாக ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவுட் சைடர்ஸ்ட்டை ஏஜென்ட்டுக்கு ஏஜென்ட்டாகவும் பிரின்சிபல் முதல்வருக்கு முதல்வராகவும் முகவருக்கு முகவராகவும் இருப்பாராமா. ஓகேவா, திஸ் இஸ் ஏ மியூச்சுவல் ஏஜென்சி. These are categories the partnership. ஓகேடா.